ஜோதிகுணாவின் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு அன்பு தொழில் சமையல். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது ரேஷன் அரிசியில் செய்கிற கொழுக்கட்டை மாவு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்து தோலை நீக்கிட்டு 100 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் 100 கிராம். ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன். சால்ட்டு தேவைக்கேற்ப. ஃபஸ்ட்டு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்து தோலை நீக்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் 100 கிராம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உருட்டு வெல்லத்தை நல்லா துருவி வச்சுக்கோங்க. ரெடிமேடாகவும் உங்களுக்கு வெல்லம் க்ளீன் பண்ணியே கிடைக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே ஈக்குவலாக 100 கிராம் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக இருந்தால் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பூரணம் ரெடி ஆகிடும். இதில் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறவங்க பார்த்து உடச்சி விட்டுக்கோங்க. உருட்டு வெல்லமும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இவ்வளோதான், நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொழுக்கட்டை மாவு. இது வீட்டிலே செய்கிறதுங்க. இப்போ அந்த கொழுக்கட்டை மாவு தான் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இடியாப்பம் பிழியறதா இருந்தால் கூட இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இடியாப்பமும் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் சூடு கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு ஆனவுடனே கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போதும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், வச்சு அழுத்தினா இப்படி அழுத்தணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. காற்று ஆறக்கூடாது, இல்லைனா விரிசல் விட ஆரம்பிக்கும் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். மாவை கொஞ்சமாக எடுத்து பால் பண்ணிக்கலாம். ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். மீதி மாவு ட்ரை ஆகக்கூடாது. இப்போ லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, கோகோனட் ஆயில். ஃபஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த 2 ஃபிங்கரில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி பவுல் மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப மெலிசாகவும் செஞ்சிட்டோம்னா நமக்கு சட்டுன்னு வராது. இப்போ இதில் பூரணம் வச்சுக்கலாம். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி மடித்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இதை ஃபோல்டு பண்ணி விட போகிறோம். இல்லை எண்ணெய் நீங்கள் தொட்டு தொட்டு கையில் வச்சுக்கோங்க. நமக்கு உடஞ்சி வராமையும் இருக்கும், வீரல் விடாமல் இருக்கும் மாவில். இது பாருங்கள், நம்ம உள்ளே வச்ச பூரணம் நல்லா சீல் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணுறப்போ.
இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா வைங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு மாடல் செய்யலாம். சப்போஸ் அது செய்ய வராதவங்க இப்படியும் செஞ்சு விட்டுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஃபிங்கரை வச்சு இப்படியும் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். 10 மினிட்ஸில் வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உடைச்சி காட்டுறேன். நம்மளோட பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம உள்ளே வச்ச பூரணம் இந்த மாதிரி சீல் பண்ணதுனால எங்கேயுமே லீக் ஆகலை. ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட ஸ்வீட்டும் ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. அந்த 1-2 கடிப்படும் போது அந்த வேர்க்கடலை ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு அசத்துங்க. விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கொண்டாடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஞாபகமாக அன்பு தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.